ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாஃப்ட்டில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 1ல் இருக்குது. A solid cylindrical shaft is to transmit 300 kilowatt at 100 rpm. If the shear stress is not to exceed 80 meganewton per meter square, find the diameter. What percentage saving in weight would be obtained if the shaft is replaced by a hollow one whose diameter is equal to 0.6 of external diameter? The length of the material is the same. Maximum shear stress is the same. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஷாஃப்ட் இருக்குது. அந்த ஷாஃப்டோட சாலிட் ஷாஃப்ட்டு அதோட டயமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் டைப் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சாலிட் ஷாஃப்ட்டை வந்து ஹாலோ ஷாஃப்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் சேவிங் இன் வெயிட் கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி, அதாவது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்கணும்னா சாலிட் ஷாஃப்ட்டோட டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து என்னென்னா அந்த சாலிட் ஷாஃப்ட்டை ஹாலோ ஷாஃப்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போது வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேவிங் இன் வெயிட்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ P பவர் கொடுத்துருக்காங்க 300 kN, N வந்து 100 rpm, ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.6 d1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ பவர் கொடுத்துருக்காங்கன்னா பவரோட ஃபார்முலா பவர் இஸ் ஈக்குவல் டு 2π/nt/60. சரியா? பவர் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு T என்னன்னு கிடச்சிரும். ஸோ 2π/nt/60 இருக்கா? ஸோ இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு T கிடச்சிரும். ஸோ T கிடச்ச பிறகு 28648 நியூட்டன் மீட்டர். ஸோ நம்மளுக்கு டீக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்? π/16 τ d3. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 80 × 10⁶ என்னது T is equal to π/16 τ d3. ஸோ டவ் வந்து என்னது 80 மெகாநியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதை வந்து நியூட்டன் மில்லிமீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா × 10⁶ × d3. சரியா? ஸோ d3 நம்மளுக்கு தெரியாதனால நம்ம அப்படி வச்சுருக்கோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு d வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நம்மளுக்கு t தெரியும், டவ் தெரியும், d மட்டும்தான் தெரியாது. ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து d கிடச்சிடும். 0.122 மீட்டர். ஸோ இதை வந்து 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மில்லிமீட்டரில் கிடச்சிடும். செகண்ட் என்ன? பர்சன்டேஜ் சேவிங் இன் வெயிட். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஹாலோ ஷாஃப்ட்டையும் சாலிட் ஷாஃப்ட்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு வந்து ஃபார்முலா இது தானே, டவ் இன்ட்டு டி. கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ சாலிட் ஷாஃப்ட்டுக்கு இது ஃபார்முலா டவ் π/16 d3. ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு அதே தான் டவ் π/16 அப்படி எழுதிக்கோங்க. இங்கே என்னென்னா அவுட்டர் டயமீட்டர் மைனஸ் இன்னர் டயமீட்டர் DO⁴ DI⁴/DO. ஸோ இதுதான் ஃபார்முலாவோட வேரியேஷன். இது ஹாலோ ஷாஃப்ட்டு, இது சாலிட் ஷாஃப்ட்டு. சாலிட் ஷாஃப்ட்டுக்கு இந்த ஃபார்முலா தான், அப்படி எழுதின வேண்டி தான். நெக்ஸ்ட் இது காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எடுத்துக்கோங்க. DO⁴ மைனஸ் DI என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஸோ DI என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.6 DO. சரியா? கண்டிஷன் வந்து D இன்டர்னல் டயமீட்டர் வந்து 0.6 DO கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் டிக்கு பதிலாக 0.6 DO இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? DO வந்து 0.128. சரியா? DO⁴ மைனஸ் இதை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வருமா? நெக்ஸ்ட் இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு DO வரும். ஸோ 0.128. DI பார்த்தீங்கன்னா என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 0.6 DO இருக்கா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு DI கிடச்சிரும். அப்புறம் பர்சன்டேஜ் சேவிங் வெயிட்னா 1 மைனஸ் இது வந்து வெயிட் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட் பை சாலிட் ஷாஃப்ட் இன்ட்டு 100. ஸோ வெயிட் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட் பை சாலிட் ஷாஃப்ட் வந்து ஸோ AH LH WH. ஸோ இது எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க π/4 DO² மைனஸ் DI² பை π/4 D². ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வெயிட் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட் பை வெயிட் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட் வந்து 0.704 கிடச்சிரும். அப்போ பர்சன்டேஜ் சேவிங் இன் வெயிட் வந்து 1 மைனஸ் 0.704 × 100. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 29.6% கிடைக்கும். அப்போ உங்கள் ஹாலோ ஷாஃப்ட்டை சாலிட் ஷாஃப்ட்டை ஹாலோ ஷாஃப்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வெயிட் வந்து என்ன ஆகுதுன்னா சேவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ப்ராப்ளம் வந்து ஒரு தடவை கேட்டுக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. That's all. Thank you for watching. If you like this video, please subscribe our channel.